எதனால இருந்ததுனால அவங்கெல்லாம் பண்ணது போடுறவங்களா எல்லாம் பார்த்துட்டோம். புதுசாக ஒரு ஆள் பார்த்துட்டுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி நினைக்கிறீங்க? தப்பா சரி? பணம் வாங்குறதெல்லாம் முட்டாள்தனம். ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா. இப்போ அவங்க இல்லை, எடப்பாடி தான் இருக்கு. இப்போ இல்லைனாலும் வருவாங்களா அடுத்த டைம்? அப்போ பார்த்து நமக்கு திமுக அதிமுகலாம் இல்லை. எந்த ஆட்சி நல்லா இருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு. இப்போ ஆட்சி பண்றவங்களை பற்றி தெரியும் தானே, எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு? இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. 4 வருஷம் முடிஞ்சு. இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இன்னும் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கு இல்லையா? முடிவு தேர்தல் அறிக்கையில அப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னே ஏடிஎம்கே ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு அந்த எலெக்ஷன் வரும்போது தெரியும். இப்போ தெரியும். ஏடிஎம்கே நிலையான முதலமைச்சர் யாருன்னு தெரியாது. ஒரு காலா இங்கே வைக்கிறாங்க, ஒரு வாட்டி அங்கே நிற்கிறாங்க. அவங்களாம் நிரந்தரமான ஆளு கிடையாது. ஏடிஎம்கே யார் இருக்காங்க நிரந்தரமாக முதலமைச்சர்? யாரு? பழனிசாமியா, ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, இல்லை சசியா? யாரு? அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது ஏடிஎம்கேன்னா நான் ஏடிஎம்கேன்றாங்க. ஒரு தரப்பு நான் ஏடிஎம்கேன்றாங்க. எந்த தரப்புக்கு ஓட்டு போட்டு சொல்கிறீங்க? முன்னே இருந்துச்சு எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்துச்சு, அப்போ ஏடிஎம்கே. இப்போ எங்கே இருக்குது ஏடிஎம்கே? எந்த ஏடிஎம்கே போட்டு சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஏடிஎம்கேன்னு பேர் சொல்லி வேணா பிஜேபி வர வைக்குவாங்க. அதுக்கு தான் போகும். ஏடிஎம்கே கிடையாது. தமிழ்நாடு முடிஞ்சு போய்